எபிசோட் 2. கையில் டிவோர்ஸ் பேப்பர்ஸுடன் தன் அறைக்குள் நுழைந்த நிஹாரிகாவை கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் விஜய். அவள் எதற்காக வந்திருக்கிறாள் என்று அவனுக்கு தெரிந்திருந்தாலும் அவளாகவே அதை கேட்க இருந்தான் விஜய். அவள் கூட பார்க்காத நிஹாரிகா, என்கிட்ட எதுவும் கேட்காத விஜய். நான் இவ்வளவு நாளா உங்ககிட்ட டிவோர்ஸ் கேட்டுட்டு இருந்தேன். இப்போ அதை கேக்குறேன். ஆனா இதுதான் கடைசி தடவை. இதுல கேட்க வச்சிடாது. உனக்கு 2 நாள் தான் டைம் என்று எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் கூறிவிட்டு தன் கையில் இருந்த டிவோர்ஸ் பேப்பரை அருகில் இருந்த டேபிள் மீது வைத்துவிட்டு அவனை திரும்பி கூட பார்க்காமல் அங்கிருந்து வெளியேறினாள் நிஹாரிகா. மறுநாள் காலையில் நிஹாரிகாவும் விஜயும் ஆபீஸ் வந்து சேர, வந்ததுமே நிஹாரிகாவுக்கு அடுத்தடுத்து மீட்டிங் இருந்தது. தங்களுக்கு திருமணமாகி இன்றுடன் 3 ஆண்டுகள் நிறைவடைகிறது என்ற எண்ணமே இல்லாமல் அவள் தன் வேலைகளை பார்க்க தொடங்கினாள். ஆனால் விஜய் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்த காசில் அவளுக்காக ஒரு சிறிய கிஃப்ட் வாங்கி வைத்திருந்தான். அவனுக்கு அவள் மேல் காதல் இல்லை என்றாலும் கணவன் மனைவியாக இதுதான் தங்களுடைய கடை திருமண நாள் என்ற எண்ணத்திலும் மனைவியாக இருந்ததுக்கான ஒரு ஞாபகார்த்தமாக கிஃப்ட் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் தான் அவன் அந்த கிஃப்டை வாங்கியிருந்தான். அதை அவளிடம் சர்ப்ரைஸாக கொடுக்க வேண்டும் என்று ரிலாக்ஸாக அவளுடைய அறையில் அவளுக்காக காத்திருந்தான். மீட்டிங் முடித்து தன்னுடைய கேபினுக்கு வந்த நிஹாரிகா ஆபீஸ் டென்ஷனால் கோபமாக இருந்தாள். தயாக அந்த நேரத்தில் விஜய், இன்னைக்கு என்ன நாளுன்னு ஞாபகம் இருக்கா என்று கேட்டுவிட்டு அவளுக்காக வாங்கிய கிஃப்டை எடுக்க தன் பேண்ட் பாக்கெட்டினுள் கையை விட்டான். ஆனால் ஏற்கனவே கடுப்பில் இருந்த நிஹாரிகா அதை வழக்கம் போல விஜயிடம் காண்பிக்க ஆரம்பித்தாள். எந்த நாளா இருந்தா எனக்கு என்ன, உன கட்டினதுல இருந்து எனக்கு எல்லா நாளும் கெட்ட நாள் தான். உன் முகத்தையே பார்க்க கூடாதுன்னு நினைச்சாலும் வீட்லயும் சரி ஆபீஸ்லயும் சரி உன்னை பார்க்க வேண்டிய நிலைமை தான் எனக்கு என்று கத்தினாள். நிஹாரிகா ஏன் திடீரென இப்படி கத்துகிறாள் என்று விஜய்க்கு சுத்தமாக புரியவில்லை. அதனால் கிஃப்ட் கொடுக்க இது சரியான நேரம் இல்லை என்று புரிந்து கொண்டவன் அந்த எண்ணத்தை கைவிட்டான். ஆனால் அவன் ஒரு வார்த்தை கூட திருப்பி பேசவில்லை. அப்படியே வெளியே சென்று விட்டான். அவன் அமைதியாக வெளியேற அதை பார்த்த அவளுக்கு சம்பந்தமே இல்லாமல் அவன் மேல் கோபப்பட்டதற்கு அவளுக்குள் குற்ற உணர்ச்சி உண்டானது. அப்போது நிஹாரிகா மனதிற்குள், நிஜமாவே நான் இவனை வெறுக்கிறேனா? அதான் சம்பந்தமே இல்லாம எல்லா விஷயத்துக்கும் இவனை திட்டிட்டு இருக்கேனா? ஆனா நான் என்ன பேசினாலும் இவனுக்கு கோபமே வரலையே. ஒருவேளை இவனுக்கு என் மேல அந்த அளவுக்கு லவ் இருக்கா? அப்படின்னா விஜய் என்ன லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? அதான் நான் என்ன பேசினாலும் அமைதியா இருக்கானா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டே அடுத்த மீட்டிங்கை அட்டெண்ட் செய்ய மீட்டிங் ஹாலுக்குள் சென்றாள் நிஹாரிகா. விஜய்க்கு தன் மேல் காதல் இருக்கிறதா என்று யோசித்த நிஹாரிகா தனக்கு அவன் மேல் என்ன மாதிரியான உணர்வு இருக்கிறது என்று யோசிக்க கூட மறந்து போனாள். வெளியே இருந்த விஜய் மீட்டிங் ஹாலுக்கு செல்லும் நிஹாரிகாவையே பார்த்து இருந்தான். பின்னர் கேண்டீன் சென்றுவிட்டு மீண்டும் மீட்டிங் நடந்து கொண்டிருந்த இடத்திற்கு வந்தபோது நிஹாரிகா அங்கே இல்லை. அவளது கேபினுக்கு சென்றிருப்பாள் என்று எண்ணி அவளது அறை நோக்கி சென்றான் விஜய். ஆனால் அங்கேயும் அவள் இல்லை. அவளுக்கு பதிலாக அங்கே சித்தார்த் தான் இருந்தான். அவள் குடிப்பதற்காக மேஜை மேல் வைத்திருந்த தண்ணீரில் எதையோ கலந்து கொண்டிருந்தான் சித்தார்த். அதை பார்த்த விஜய்க்கு கோபம் வர சட்டென அவன் பின்னால் இருந்து சித்தார்த்தை வளைத்து பிடித்தான். விஜயின் திடீர் செயலில் யாரோவென பயந்து போன சித்தார்த் அங்க விஜயை கண்டதும், நீதானா? நான் கூட வேற யாரோன்னு நினைச்சு பயந்துட்டேன் என்றான். விஜய் அவனிடம், இத தண்ணியில என்னடா கலந்திருந்த நீ என்று கேட்டான். சித்தார்த்தோ, என்று முதலில் தடுமாறியவன் பின்னர் நீ என்று அலட்சியமாக கேட்டான். விஜய் கோபமாக, நீ அந்த தண்ணியில எதையோ மிக்ஸ் பண்ணினத நான் பார்த்தேன். அதுல என்ன மிக்ஸ் பண்ணின? தைரியம் உண்மையை சொல்லு என்றான் விஜய். சித்தார்த் நக்கலாக, உன்னை பார்த்து எனக்கு என்னடா பயம், தைரியமா சொல்றேன் கேட்டுக்கோ. ஆமா, அதுல நான் ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணேன் தான். இப்ப என்ன அதுக்கு? உன்னால என்னடா செய்ய முடியும் என்று கேட்டான். விஜய், நான் இப்போவே மேடம் கிட்ட நீ செஞ்ச வேலையை சொல்றேன் என்று சொல்ல, சித்தார்த்தோ, போய் சொல்லு, ஆனா நீ தான் அந்த தண்ணியில எதையோ கலந்து கொடுத்து நிஹாரிகா கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணேன்னு நான் அவகிட்ட சொல்லுவேன். நான் சொல்றதான் நிஹாரிகா நம்புவா. வேணும்
செக் பண்ணி பார்க்கலாமா என்றான். சித்தார்த்தின் பேச்சை கேட்ட விஜய் அவன் கழுத்தை சுற்றி கை போட்டு இறுக்கி பிடித்தவன் அவன் வாயை பிடித்து அழுத்தி அந்த தண்ணீரை அவன் வாயில் ஊற்ற போனான். அவனிடமிருந்து விடுபட சித்தார்த் போராட விஜயும் அவனை விடாமல் அழுத்தி பிடித்தான். சரியாக அந்த நேரம் அறைக்குள் வந்த நிஹாரிகா வேகமாக முன்னே வந்து விஜயின் கையில் இருந்த கிளாஸை தட்டிவிட்டாள். அவளை பார்த்ததும் விஜய் சித்தார்த்தை விடுவிக்க, அப்போது சித்தார்த் கண்ணிமைக்கும் நேரத்தில் விஜயின் பேண்ட் பாக்கெட்டில் எதையோ நுழைத்து விட்டு உடனே நிஹாரிகாவிடம், பாரு நிஹா, உன்னோட பாடி கார்டு என்ன ஃபோர்ஸ் பண்ணி இந்த ட்ரக்ஸ் கலந்த தண்ணிய என் வாயில ஊத்த பாக்குறான் என்றான். நிஹாரிகா அவனிடம், என்னது ட்ரக்ஸா, என்ன நடந்துச்சு, விஜய் ஏன் அப்படி செய்யணும் என்று அதிர்ச்சியாக கேட்க, சித்தார்த் அவசரமாக, நான் உன்னை பார்க்கலாம்னு உன்னோட ரூம்க்கு வந்தேன். அப்போ நீ குடிக்கிற தண்ணியில இவன் ட்ரக்ஸ் கலந்துட்டு இருந்தான். நான் பார்த்துட்டு அது என்னன்னு கேட்டதுக்கு என்ன பிடிச்சு என் வாயில அந்த தண்ணிய ஊத்த வந்தான் என்றான். சித்தார்த் சொன்னதை கேட்ட நிஹாரிகா விஜயை திரும்பி பார்க்க, அவன் உடனே, நான் எதுவும் செய்யல மேடம், அவர் தான் அந்த தண்ணியில ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணினாரு என்றான். சித்தார்த் அவசரமாக, இல்ல நிஹா, அவன் பொய் சொல்றான், அவன் செஞ்ச தப்ப மறைக்க ஏன் மேல பழி போட பாக்குறான், அவன் ரொம்ப தப்பானவன், அவனுக்கு உன் மேல தப்பான இன்டென்ஷன் இருக்கு, அவனை நம்பாத, நீ வேணும்னா அவனோட பேண்ட் பாக்கெட்டை செக் பண்ணி பாரு என்றான். அவள் விஜயை செக் செய்ய ஒரு அடி முன்னேற, எங்கே அவள் தன் பாக்கெட்டில் தேடினால் தான் அவளுக்கு வாங்கிய கிஃப்டை எடுத்து விடுவாளோ என்று விஜயே உடனே தன் பாக்கெட்டை செக் செய்ய, அதில் ஒரு சிறிய பிளாஸ்டிக் பாக்கெட்டும் அதில் வெள்ளை நிறத்தில் சிறிதளவு ஏதோ பவுடரும் இருந்தது. அதை பார்த்து அதிர்ந்த விஜய் ஏதோ பேச வர, பேசுவதற்குள் அவன் கன்னத்தில் ஒரு அறை விட்டாள். அவள் அடித்ததும் விஜய் நிஹாரிகாவை அதிர்ச்சியுடன் பார்க்க, விஜய் அடி வாங்கியதை சந்தோஷத்துடன் பார்த்தான் சித்தார்த். விஜயை பார்த்த நிஹாரிகா, எதுவும் பேசாம இங்கிருந்து வெளியில போயிடு, இல்லனா நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது என்று கத்தினாள். ஆனால் ஜெய், நான் எதுவும் செய்யல, அவர் தான் தண்ணியில ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணினாரு, அதை பார்த்துட்டு நான் என்ன விளக்கம் சொல்ல வர அவனை கை நீட்டி தடுத்த நிஹாரிகா, போதும் நிறுத்து விஜய், எதுவும் பேசாத, எனக்கு உன்னோட மூஞ்சில முழிக்கவே பிடிக்க, மரியாதையா எது வெளியில போ என்றாள். அசையாமல் அங்கேயே நிற்க அதை பார்த்த, ஓகே நீ இங்கே இரு, நான் வெளியில போறேன் என்று வேகமாக வெளியேன்று விட்டாள். நிஹாரிகா வெளியே சென்றதும் சித்தார்த் விஜயிடம், என்கிட்ட பகச்சுக்கிட்டா என்ன ஆகும்னு தெரிஞ்சதா, நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் ஓனர் பரந்தாமனோட பையனா, அவ்வளோ பெரிய குடும்பத்தோட ஒரே வாரிசு நான் தான், ஆனா நீ ஒரு சாதாரண வேலைக்காரன், உன் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிறது தான் உனக்கு நல்லது, தேவையில்லாம என்கிட்ட மோதி உன் மூக்க உடைச்சுக்காத என்றான் சித்தார்த். அவனது பேச்சை கேட்ட விஜய் தன் வாட்சில் ஒருமுறை டைம் அண்ட் டேட்டை சரிபார்த்து கொண்டான். அவன் முகத்தில் புன்னகை வர சித்தார்த்திடம், ஓ அப்படியா, சரி, இன்னும் 2 நாளைக்குள்ள உன்னோட கம்பெனியோட ஓனர்ஷிப்ப நான் மாத்தி காட்டுறேன், பார்க்கலாமா என்று சவால் விட்டான். விஜய் சொன்னதை கேட்டு சிரிக்க ஆரம்பித்த சித்தார்த், என்ன விளையாடுறியாடா நீ, உன்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, யாருடா நீ, ஒரு சாதாரண பாடி கார்டு, உனக்கு இவ்ளோ திமிரா, சரிடா, என்ன பத்தி தெரியாம சவால் விடுற நீ, 2 நாளைக்குள்ள உன்னால முடிஞ்சா நீ சொன்ன மாதிரி என் கம்பெனியை விலைக்கு வாங்கி எங்க கம்பெனி ஓனர்ஷிப்ப மாத்தி காட்டு, அப்படி இல்லைன்னா நீ உன் பேரை மாத்திக்கணும் என்று. அவன் பேச்சுக்கு பதில் சொல்லாத விஜய் அவன் தோளில் தட்டி சிரித்தபடி அங்கிருந்து வெளியேறினான். அவன் சென்றதும் நிஹாரிகாவை தேடி சென்றான் சித்தார்த். நிஹாரிகா கேஃபெட்டேரியாவில் அமர்ந்திருந்தாள். சித்தார்த் தன்னை தேடி வருவதை பார்த்ததும் தன்னை சரி செய்து கொண்டாள் நிஹாரிகா. அவன் வந்து தன் எதிரில் அமர்ந்ததும், நடந்த விஷயத்தை நினைச்சு எனக்கு ரொம்பவே கில்ட்டா இருக்கு சித்தார்த், ரொம்ப சாரி, விஜய் உன் மேல இப்படி அபாண்டமா பழி சுமத்தி இருக்க கூடாது, அவன் சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றாள். அவள் பேச்சை கேட்ட சித்தார்த், என்ன நேஹா, ஒரு சாதாரண விஷயத்துக்கு போய் நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா, அதுவும் யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு நீ ஏன் மன்னிப்பு கேட்கணும், நான் உன்னை எந்த அளவுக்கு விரும்புறேன்னு உனக்கே தெரியும், அப்படி இருக்கும்போது இன்னொருத்தர் சார்பா நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுல எனக்கு உடன்பாடு இல்ல என்று அவன் பேசிக் கொண்டிருந்த போதே நிஹாரிகாவின் உதவியாளர் திவ்யா மேம் மேம் என்று அழைத்தபடி அவர்கள் அருகே வேகமாக ஓடி வந்தாள். மூச்சு வாங்க ஓடி வந்த திவ்யா, ஒரு இம்பார்ட்டன்ட் மெயில் வந்திருக்கு மேம், நாளை காலையில குட்வில் கம்பெனில இருந்து நம்ம கம்பெனிக்கு இன்ஸ்பெக்ஷன் வரதா மெயில் வந்திருக்கு என்றாள். என்னது,
குட்வில் கம்பெனியில் என்று நிகாரிகாவும் சித்தார்த்தும் ஒரே நேரத்தில் ஆச்சரியமாக கேட்டார்கள். நிஹாரிகா ஆச்சரியமாக, குட்வில் கம்பெனி சவுத் இந்தியாலே நம்பர் 1 கம்பெனி, நாம அவங்களோட ஏதாச்சும் பிசினஸ் ப்ரொபோசல் வச்சிருக்கோமா என்ன என்று கேட்டாள். அவளது கேள்விக்கு திவ்யா பதிலாகவே, சித்தார்த், நீ என்ன பேசுற நிஹா? நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் குட்வில் கம்பெனி கூட பிசினஸ் ப்ரொபோசல் வச்சுக்க முடியும்னு குட்வில் கம்பெனியை பொறுத்தவரை நாம ஒரு சாதாரண எறும்பு மாதிரி. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு கம்பெனிக்கு இன்ஸ்பெக்ஷன் வராங்கன்னா அவங்க அந்த கம்பெனியை விலைக்கு வாங்க போறாங்கன்னு தான் அர்த்தம். அவங்க கம்பெனி மதிப்பு 10,000 கோடி. அப்படி இருக்கும்போது அவங்களோட சேர்ந்து பிசினஸ் பண்றதெல்லாம் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது என்றார். சித்தார்த்தின் வார்த்தையை கேட்ட பின்னர் தான் அவளுக்கு நிஜம் உரைத்தது. இப்போதுதான் இந்த விஷயத்தின் தீவிரமும் அவளுக்கு புரிந்தது. மறுநாள் காலையில் குட்வில் கம்பெனியிலிருந்து ஆய்வுக்கு வரப்போவதை எண்ணி அவள் மனதில் பயம் படர ஆரம்பித்தது. அதே நேரம் சித்தார்த் வேகமாக அங்கிருந்து வெளியேறினான். அவன் உடனடியாக இந்த விஷயத்தை தன் அப்பாவிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தான். ஏற்கனவே நிஹாரிகாவை அடைய வேண்டும் என்பதற்காக அவன் தன் அப்பாவிடம் அவள் கம்பெனியில் பணம் இன்வெஸ்ட் செய்ய சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனால் சித்தார்த்தின் அப்பாவோ நிஹாரிகாவின் தொழில் இப்போது நஷ்டத்தில் இருப்பதால் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய மறுத்து கொண்டிருந்தார். ஆனால் இப்போது குட்வில் நிறுவனம் நிஹாரிகாவின் கம்பெனியில் கால் பதிக்க போகிறார்கள் என்ற விஷயம் தெரிந்ததால் இதன் மூலம் அவர்களுக்கு குட்வில் நிறுவனத்துடன் ஒரு தொடர்பு உண்டாகும். எனவே இந்த விஷயத்தை தன் அப்பாவிடம் சொல்ல அவசரமாக அங்கிருந்து புறப்பட்டான் சித்தார்த். அதே நேரம் நிஹாரிகா மறுநாள் வரப்போகும் குட்வில் கம்பெனி ஆட்களை வரவேற்க செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தாள். சித்தார்த் சொன்னது போல அவர்கள் தன் கம்பெனியை விலைக்கு கேட்டு வருகிறார்களா அல்லது வேற ஏதேனும் காரணத்திற்காக வருகிறார்களா என்று அவளுக்கு தெரியாது. ஆனால் வருபவர்களை நல்லபடியாக வரவேற்க வேண்டும் என்று மட்டும் எண்ணினாள் நிஹாரிகா. நிஹாரிகா திவ்யாவிடம் குட்வில் கம்பெனி சார்பாக நாளைக்கு யார் வருகிறார்கள் என்று கேட்டாள். ஆனால் திவ்யா அவளிடம், சாரி மேடம், அது எனக்கும் தெரியல. குட்வில் கம்பெனில இருந்து நாளைக்கு ஆட்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ண வராங்கன்னு மட்டும்தான் மெயில்ல இருந்துச்சு. ஆனா அந்த கம்பெனில இருந்து கண்டிப்பா முக்கியமான யாரோ ஒருத்தவங்க தான் வர போறாங்கன்னு மட்டும் தெரியுது மேடம் என்றாள். அதை நிஹாரிகாவின் மனதில் இருந்த பயம் இன்னும் அதிகமாகியது. தன்னுடைய சின்ன கம்பெனியை பார்க்க எதற்காக அவ்வளவு பெரிய ஆட்கள் வர வேண்டும் என்று அவளுக்குள் கேள்வி எழுந்தது. இந்த விஷயம் எதுவும் தெரியாத விஜய் அன்று அவனது வேலை முடிந்ததும் இனி தன் வாழ்க்கையே மாறப்போகிறது என்ற எண்ணத்தில் தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வீட்டிற்கு வந்தான். விஜயின் தாத்தா மட்டும் அவனிடம் 3 வருடங்கள் இந்த திருமண உறவில் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் இருந்திருந்தால் அவன் எப்போதோ இந்த உறவில் இருந்து விடுபட்டு சென்றிருப்பான். நிஹாரிகா கேட்டது போல 2 நாட்களுக்குள் விஜய் டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடுவானா? நிஹாரிகாவின் கம்பெனிக்கு வரவிருக்கும் ஆபத்து என்ன? மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் ராஜா ராணி.